அந்த ஒர்க் ஷாப்பில் கனவேன் வேலை தான் சைக்கிள் விட்டு ஒரு நாளைக்கு 50 சைக்கிளும் போட்டி விற்பேன், 100 போட்டி விற்போம். அப்படி ஒரு பிஸ்னஸ் நடந்தது சைக்கிள் வியாபாரம். நீங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்திடக்கூடியவர்கள் யுத்தம் அதிகம் வந்துட்டுன்ற விஷயத்த சொன்னீங்க. அந்த காலம் கப்பலில் விலைக்கு ஒரு சாமான் அடிப்பட்ட இன்சூரன்ஸுகள் கிடைச்சது, ஒருக்கா கிடைச்ச ஒருக்கா கிடைக்கல, ஒருக்கா ஓன கப்பல் அடிப்பட்டது தானே அது ஃபுல்லாக கடலில் தாண்டு. அந்த வெற்றிகளை எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களோட பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க? கடையில் ஒரு அந்த பழைய டிசைன் கண்ணாடி ஷோகேஸ் இருந்த சீமந்து கொண்டாட கேட்க அது தவறை கொடுத்து உடஞ்சி போச்சு. அப்போ எனக்கு ஏதோ நடந்துடுதுன்னு எனக்கு தெரியுது. அந்த வரி கட்டணும் அல்லது அதை மிக தெளிவாக செய்யணும்ன்ற அந்த சிந்தனை எப்படி உங்கள்கிட்ட வந்தது? ஆஸ்பத்திரிக்கு வருது, படிக்கிறதுக்குன்னு வருது. அப்போ நான் அதை சரியாக கட்டாவிட்டால் இந்த காசை முதலே ஆர்வத்தில் தான். ஒரு நல்ல வர்த்தகர் எப்போதாவது அரசியல் பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள்? அவன் இன்னும் ஒன்று அதை எனக்கு அவ்வளவு நல்லதா தோன்றியில நீங்கள் எங்கிட்ட செய்ய போகிறோன்ற சரி ஒழுங்காக கேட்டுப்பேன். இந்த வர்த்தக பயணத்தில் மறக்க முடியாத விஷயம்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? கிளாலியில் போட்ட கலட்டியே விட்டுட்டு வந்துட்டான், அணியத்தில் கட்டி வரும் ஒன்றாரத்து போட்டு விட்டுட்டு. அப்போ கொஞ்சம் பவுன், அப்போ 10 பவுன் 5 பவுன்னு சொல்லுவார். 5 பவுன்டா 50 ரூபா, 10 பவுன்டா 100 ரூபா. அப்போ அதுதான் கலைக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இது நக்கீரன் சபையில் புட்டுக்கதை, பிரமுகளுடைய அறியப்படாத பகுதியை தேடுவது நோக்கம். கல்வி காரணம் ESP நாகரன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பயணிக்கிறார். யுத்த காலத்தில் நீங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்திடக்கூடியவர்கள் யுத்தம் அதிகம் வந்துட்டுன்ற விஷயத்த சொன்னீங்க. அந்த காலம் எவ்வளவு சிக்கலாக இருந்துச்சு? பயந்த காலம்தான், உயிரே இல்லாத காலம். எத்தனை உயிர்கள் இல்லை அன்னைக்கு. நான் இருக்கிறதும் ஒரு அதிசயம் என்றுதான் சொல்லலாம். என்ற நேர்வழி எத்தனை இயக்கங்கள், எத்தனை குழுக்கள், இதுக்கு இராணுவம், போலீஸ், கடத்தல், கொழும்பில் இருந்த பொருள் பெரும் வரையும் இதத்தம் பச்சை தனியாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே உங்கள் வியாபாரத்தை எப்படி கொண்டு இந்த தொழிலாளி மாதிரி விசுவாசமாக என்னோட நடந்தாங்க. இன்றைக்கு அந்த தொழிலாளி குறைவு என்கிட்ட இல்லை, ஆனால் விசுவாசமாக நடந்தோம். அதை விட்டு நான் என்னை வளர்க்குற ஒரு தொழிலாளி தான் ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்புவான். முதல்ல அப்பாவோட உதவிக்கு வேலைக்கு நிற்கிறீங்க. பிறகு படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி அந்த தொழிலாளிகள் உங்கள்கிட்ட அதிகரித்து கொண்டு போயிடும்? முதல்ல எத்தனை தொழிலாளி எடுத்தீங்க, பிறகு இப்போ வரையும் இப்போ எத்தனை பேருக்கு உங்கள்கிட்ட வேலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட என்னோட சரியா அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டா 100 பேருக்கிட்ட நிற்கிறோம். நீங்கள் முதல்ல எத்தனை பேரை வேலைக்கு எடுத்தீங்க? முதல்ல அப்படி இல்லை, முதல்ல 2-3 பேர். சில்லறை கடை இருக்க 3-4 பேர் தான். அந்த ஒர்க் ஷாப்பில் கனவேன் வேலை தான் சைக்கிள் விட்டு ஒரு நாளைக்கு 50 சைக்கிளும் போட்டி விற்பேன், 100 போட்டி விற்போம். அப்படி ஒரு பிஸ்னஸ் நடந்தது சைக்கிள் வியாபாரம். போட்டிக்கு யாருமே இருக்கல யாழ்ப்பாணத்தில்? அந்த நேரம் எல்லாரும் கையப்பட்டுட்டாங்க. பெருசா பெரிய பெரிய விலாசம் இல்லை. சரி, இந்த வர்த்தகத்தில் கரைச்சலும் கிடந்தானே எல்லாரும் கையப்பட்டுட்டாங்க. கொண்டு வர சிக்கல் எங்களுக்கு சிக்கல் தான். சரி, இந்த ஒவ்வொருவரும் பொருளிட்டுறதுன்றது ஒவ்வொரு சொத்துக்களை வச்சுக்கொள்றதுக்கோ அல்லது தங்களுடைய பலத்தையோ தங்களுக்கு தேவையான காசை சேமிக்கிறது தான். உங்களோட உழைப்பில் நீங்கள் வாங்கின முதல் சொத்துண்டா இதை சொல்லுவீங்க? நான் முதல் சொத்து இந்த அம்மன் ரோட்டில் ஒரு வீடு, வீராளி அம்மன் ரோட்டில் 5.5 படுப்புன்ற ஒரு வீடு. அந்த வீடு தான் என் முதலாவது சொத்து. நீங்கள் வர்த்தகத்துறையில் பிரகாசிக்க தொடங்கக்குள்ள அந்த வெற்றிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களோட பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க? பெற்றோர்கள் இருந்தார், அவரோட வயது வயதும் இருந்தவர். அம்மா 2016 மோசம் போனவா, ஐயா 1993 மோசம் போனேன். 93 அப்போ கிளாலிக்கெல்லாம் போட்டு தான் போய் வரோம். அப்போ நான் அந்த நேரம் கொழும்பில் ஒரு கடை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணான். 93 எங்களுக்கு இன்னொரு கடையை பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டாங்க இருக்கேக்க. அப்போ இங்கே ஆஸ்பத்திரியில் அப்போ எனக்கு ஒரு சோதனம் பார்க்குறது என்னோட பார்வை. அவர் அங்கே வந்து என்ன 2 பேரும் இங்கே நிற்கிறீர்கள். அப்போ அங்கேடா வீட்டிலே ஆஸ்பத்திரியில் ஒரு ஆள் ஓடும் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் யோசிச்சோடு இருந்தாங்க.
கடையில் ஒரு அந்த பழைய டிசைன் கண்ணாடி ஷோகேஸ் இருந்த சீமந்து கொண்டாட கேட்க அது தவறை விழுந்து உடைஞ்சி போச்சு. அப்போ எனக்கு ஏதோ நடந்துடுதுன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்ச 5 பேர் ஒன்று 4-5 நாளை இப்போ எடுத்தால் எனக்கு மெசேஜ் கிடைச்சேன். அப்பா மோசம் போகிறோம். இப்போ இங்கேருந்து அறிவிக்கலாது. பேங்குக்கால தான் அறிவிக்கும். பேங்குக்குன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு நாளை தடவை கொடுக்குறச்சான். அதுக்காக தான் எங்களுக்கு மெசேஜ் வந்தேன். அப்பா மோசம் போயிட்டாரு. இதை வந்து கிளாரியால் வந்து இங்கே வந்து 2 பேரும் வந்து செய்தனாங்க. உங்களுடைய வெற்றிகளை பார்த்து அம்மா எப்படி இருந்தா? சந்தோஷமாக இருந்தா. சரி, வியாபாரியாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தது பிறகு இழந்த விடயங்கள் சொன்னதை சொல்லுவீர்கள். இழந்த விடயம் வந்து கப்பல் சாமான் வந்து அடிபட்ட, கப்பலில் விலைக்கு ஒருக்கா சாமான் அடிபட்ட, இன்சூரன்ஸுகள் கிடைச்சது. ஒருக்கா கிடைச்ச ஒருக்கா கிடைக்கல. ஒருக்கா ஓன கப்பல் அடிபட்டால் தானே அது ஃபுல்லாக கடலில் தாண்டிட்டு அது அதுக்கு உயிரும் சொந்தம் 1.5 கோடி. அப்போ எனக்கு அந்த தாக்கங்கள் பெருசாக இல்லை. நீங்கள் பெற்ற கேபிட்டல் அப்படி பெருசாக இல்லை. சிறந்த குறைஞ்ச கேபிட்டல், காணி எல்லாம் மலிவு, வாங்க பயமொழிய காணின்னு சரியான மலிவு. அப்போ நாங்கள் அந்த எங்களோட தேவைக்கான அந்த தம்மாயினொழிய தேவைக்கு மெஞ்சி ஒன்றும் வாங்க. அது இப்போ பெரிய சொத்தாக காட்டுது. இந்த கேபிட்டல் நாங்கள் போட்ட மூலதனம் பெருசாக காட்டுது. சரி, வாழ்க்கையில் நிறைய உறவுகள் வந்து போகும். ஆனால் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவை. உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள் சொன்னால் யார் சொல்லுவீர்கள்? நண்பர்கள் 10 தான் என்னோட நண்பர்கள். இந்த கஸ்டமர்கள் என்னோட நண்பர்கள். சரி, இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக இருப்பவர்கள் மிக மிக குறைவு. கடந்த முறையும் இந்த வரி கட்டுறதில் அல்லது அரசுக்கு வந்து இந்த வரி செலுத்துகிற அந்த பட்டியலில் கௌரவிப்பு கூட பெற்றிருந்த நீங்கள், அந்த வரி கட்டணும் அல்லது அதை மிக தெளிவாக செய்யணுமென்ற அந்த சிந்தனை எப்படி உங்கள்கிட்ட வந்தது? அந்த வரியோட மக்களுக்கு தான் போகுது. திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வருது, படிக்கிறதுக்குன்னு வருது. அப்போ நான் அதை சரியாக கட்டாவிட்டால் இந்த காசு போதே 60 ரூபாய். சரி, கல்வி கொடுத்த காருண்யம், எப்பொழுது அந்த கல்விக்கான கொடையை கொடுக்க ஆரம்பித்தீர்கள்? நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிற காசு உதவி செய்ய சொல்லி அப்படி நான் நிறைய பேருக்கு செய்தேன். நிறைய பேர் டாக்டர் ஆகிருக்கணும், இன்ஜினியர் ஆகிருக்கணும், பெரிய தொகையில் நிறைய பேர் இருக்கணும். நான் சொல்லக்கூடாது, அவர்கள் சில இடத்துல சொல்லிவிடும். என்னோட படித்த மாணவர்கள் இப்பவும் படிக்குது கஷ்டப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் உழைப்பதிலே ஒரு பகுதியை இவ்வாறான விஷயங்களுக்கு செலவு செய்கிறீர்கள். அது செய்கிறது வந்து பொதுவாக எல்லோருமே செய்வது கிடையாது. நீங்கள் உங்கள் போன்ற சில பேர் தான் அதை செய்கிறார்கள். செய்ய குடும்பத்துக்கு ஒரு நல்ல என்ன கிடைக்கும் இப்போ தெரியாது. நான் செய்தது எங்கள் குடும்பத்துக்கு பின்னுக்கு தெரியும். எனக்கு கல்வி காரணம் என்று நான் வைக்கப்பட்டு சமூகம் தான் செய்தேன். கல்வியை கல்லூரி, தேசிய கல்வியல் கல்லூரி 25 வருஷம் ஸ்போர்ட் மீட்டில் பங்கு பெற்றிருக்கேன். அவைக்கு நிதி வழங்கியிருக்கேன். அங்கே ஆசிரியர் மாணவர்கள் படித்து வெளியேறுகிறார். இன்னைக்கு 25 வருஷம் எவ்வளவு மாணவர்கள் வெளியேறிப்பார்கள். பெரிய புத்தகங்கள் 25 வருஷமா 26ஆம் தேதி ஸ்போர்ட் மீட் நடந்தேன். அங்கே போகணும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். நான் சிறப்பு இருந்தனா போகிறேன். நிறைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த கல்விக்கு உதவி செய்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் எவ்வாறு இருக்கிறார்கள்? இப்பொழுது உங்களைப் போல யார் வியாபாரத்தில் புலியாக இருக்கிறார்கள்? இப்போ நான் இது கேட்க விராட்டியும் அவர்கள் நான் இல்லாத நேரம் அந்த நிலையை கைப்பற்றுவார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள், மேலதிகமாக கைப்பற்றுவார்கள். சரி, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் படிக்கலைன்றது உங்களுக்கு இப்போ ஒரு குறையாக இருக்குன்னு சொல்லி. பிள்ளைகள் எந்தளவு தூரம் படித்திருக்கிறார்கள்? அவன் நிறைய படிச்சுக்கணும். எல்லாரும் படிப்பை அவைக்கு நான் குறவடையில் ஒருவன் தன்னை முயற்சி இருக்கும். முயற்சி இருந்தால் தான். சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளில் யாரை உங்களைப் போல பார்க்கின்றீர்கள்? எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தான். எல்லா பிள்ளைங்க நான் எனக்கு கண்டு பார்க்க மாட்டேன். இல்லை, உங்களை மாதிரி முயற்சி செய்து எல்லாரும் இந்த மாதிரி தான் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் நிற்கிறான். எல்லாத்தையும் வந்து செய்வினான்.
சரி, ஒரு பக்கம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் யுத்த காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் கொரோனா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் அப்படி இருந்தது? நார்மலாக போகணும், எரிபொருள் கிடைச்சது ஓடினோம். சைக்கிளெல்லாம் ஓடி இருக்கும் நினைக்கிறேன். எல்லா சாமும் ஓடணும், சைக்கிள் அண்டு இல்லை, எல்லா சாமான் நான் எத்தனை சாம் அவ்வளோவும் போகணும். சரி, குறிப்பாக வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், தொடர்ந்து வர்த்தகத்துறைக்குள்ளே இருப்பினும் வீட்டுக்கோ அல்லது தங்களுடைய பொழுதுபோக்கோ செலவழிக்கிற நேரம் குறைவு. பொழுதுபோக்குகள் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு? அது குறைவு. வியாபாரம் தான் பொழுதுபோக்கு. அப்படி வியாபாரம் முடிஞ்ச மச்சு பார்த்தோன்ற எந்த அணி பிடித்து போகுது? எந்த அணி பிடிக்கும்? சின்ன சுப்போக்கிங்க பார்த்து அதை அந்த மச் பார்க்குறேன்னா ஒரு டென்ஷன் விளையாட்டாக இருக்கும். வெல்லுமா தூக்குமா கடைசிக்கு பார்க்கலாம். மனைவி எப்போதாவது சொல்லிக்கிறாரா கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு ஒதுக்குங்களேன்னு சொல்லி? அதை பற்றி இல்லை, அவள் கோயிலுக்கு போகணுமா தன்னை வேலைக்கு போவான்னு ஒரு நேரம் பிரச்சனை. சரி, ஆன்மீகத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு வழிபாடு இருக்கணும் கண்டிப்பாக தேவை. இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க போயிட்டு பிரச்சனை தான் கிளியராக இருக்கு உண்மையாக மனசு வச்சா. சரி, உங்களுடைய ஒரு நாள் என்பது உங்களுக்கு சுமையாக இருக்கிறதா இல்லாட்டிக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதா? சுமையாக இருக்கிறது வராத நன்மைலாம் மன திருப்தி காலமே போய் அந்த பஞ்சாலத்தில் பார்த்துட்டு வந்தா திருப்தியாக எனக்கு திருப்தியாக இருக்கு. எப்போதாவது யோசிக்கிறீங்களா நான் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை படித்த ஒரு பெரிய ஆளாக வந்திருந்தா நல்லா இருந்துக்கலாம்னு சொல்லி எப்போதாவது யோசிக்கிறீங்களா? அது எனக்கு அந்த நேரம் படிப்பு வேலையே இல்லை. இப்போ யோசிச்சதுண்டா? இப்போ அந்த இப்போ நான் இப்போ பெரிய ஆளாக வந்துருக்கேன், எனக்கு அவர் கவலை இருக்கு. அந்த பெரிய லெவலில் நான் இருக்கிறேன், படிப்பாளியோடு இருக்கிறேன். சரி, படித்த காலங்களில் முக்கியமாக பாடசாலை காலத்தில் கொஞ்சம் நண்பர்கள் இருந்திருப்பார்கள் இல்லையா? பள்ளி நண்பர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா? பதைக்கிறார் 2 பேர் இருக்கணும், 1-2 பேர் இருக்கணும். ஆசிரியர் மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆசிரியர் மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆசிரியர்மார் கொஞ்சம் எத்தப்படையில் அவங்கள விட வயது. இப்போ எனக்கு 70 வயதுண்டா, எனக்கு 70 வயதாச்சு. அப்போ வீட்டை படிக்க நான் 12 வயதாக இருக்கு, அப்போ அவைக்கு 25-30 வயதாக இருக்கு. சரி, இன்றைய தொழில் வியாபாரங்களை இப்பொழுது நடக்கின்ற வியாபாரங்களை எப்படி பார்க்கின்றீர்கள் நீ? இப்போ பழமையாக நடக்குது வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாசின் லாபத்தை என்ன குறையும்? அன்றைய பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இங்கே வந்திருக்கு. இப்போ காக்ரிச் குச்சிட்டி வந்திருக்கு, கீலிஸ் வந்திருக்கு. இவங்களெல்லாம் குழம்பிலிருந்தான் என்ற சோடாவை கொண்டு வருவாங்க. இப்போ எனக்கு அது பாதிப்பு தானே. எதுனா 10,000 கேஸ் போனாங்க, அதே மாதிரி எல்லா சாமானும் பாதிப்பு தானே. இவ்வளவு சில்லறை 10,000 பாதிப்பு. அப்போ எங்களை 10,000 போராலையும் யுத்தத்தாலையும் கணக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி இல்லை. அவங்க வங்கியில் கடனுக்கு போனால் அவன் வட்டியை வாங்கி தான் போடுவான். அவங்களுக்கு எதுவுமே இலகுவாக கொடுக்கறதா இல்லை. அப்போ இதை முயற்சி பண்ணுறேன். பிள்ளைகள் அப்பாவுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்கிறார்களா? அவர்கள் சொல்வார், அந்த ஆலோசனைக்கு நான் போயிடாது. நான் இந்த ஆலோசனைப்படி என்ன வழியில் என்ன வந்தனோ அப்படி போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறாங்களா அப்படி பிள்ளைகள்? அவை ஏதாவது செய்யி நீங்கள் உங்களோட விருப்பத்தை செய்யணும்னு சொல்கிறேன். உங்களுடைய நான் தடக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட கேட்குற இல்லையா, அப்போ எப்படி இருங்க இவ்வளோ காணும் இது போதும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறேன் இல்லையா அப்படி இருங்கன்னு? அது சொல்வார்கள். இப்போ உள்ள சமூகத்தோட சமாளிக்கக்கூடிய தன்மை வரும். சரி, நிறைய வியாபாரம் பாருங்க, இப்போ கடைக்கு வெயில் 6:30 ஒழுங்கு இல்லை, டைமுக்கு வாரம் இல்லை, வார நேரம் எல்லாம் போகணும். வேலை தெரியாதவன் வேலை தெரிஞ்சவங்க அடிக்க நிற்கிறான், கையில் விட்டுறான். இப்போ நாங்கள் நிற்கவே அப்படின்டா அவன் எப்படி செய்வான்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் அடிப்படையில் வந்தேன். இப்போ நான் பேசினா எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்போ ஒன்று மாற்றி வேறு ஒன்றுக்கு விட்டோன்னா அவன் வேற எப்போ வழியில் அனுப்புகிறான், அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நிறைய முரண்பாடாக நிறைய வியாபாரம் செய்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த வியாபாரம் எது? உங்களுக்கு பிடித்தமான வியாபாரம்? எனக்கு ஒன்று பிடிப்பண்டு இல்லையே. பிடிப்பண்டு இல்லை, எல்லாம் செய்வீங்க. லாபம் வந்தால் சரி, நட்டம் இல்லாமல் ஓடும். வாங்குகிற பொருள் நட்டம் இல்லாமல் விற்கும். சரி, உங்களுக்கு பண்ணணும்.
இப்போ தொழில் வந்து டர்ன் தான் லாபம். இன்னும் வேறு வேறு திட்டங்கள் இருக்குதா அல்லது இதோடைய இப்படியே பயணிக்க போகுது? நல்ல பொருள் வந்தால் எடுத்து செய்யலாம். ஆட்கள் தான் பிரச்சனை. ஒரு நல்ல வர்த்தகர் எப்போதாவது அரசியல் பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள்? எனக்கு சிந்திக்கல, மகன் சிந்தித்தேன். லோயராக பண்ணவர் தான் கேட்டவர், அவரை கேள்வி பண்ணி பார்த்தான். எந்த வாக்கள் விளமண்டு மக்கள் நேராடி திட்டம், மக்கள் அண்டில் இருந்து இன்று வரை புளியாத்தான் நடக்கிறோம் தான் கணக்கெடுத்து சரியான நாங்கள் எமது பிரதேசம் என்று நாங்கள் நிற்கல என்ற கவலை. அவர் வந்து கேட்க நீங்கள் என்ன சொன்னீங்க? மகன் கேட்கக்குள்ள, மகன் அரசியலில் நிற்க போகிறேன்னு கேட்கக்குள்ள நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் பறையில, அவர் எடுத்த முயற்சியை நான் தடக்கையில். அவர் என்ன ஒன்றாலும் எனக்கு அவ்வளவு நல்லதா தோன்றையில் நீ இறங்கிட்ட செய்ய போகிற சரி ஒரு காக்க எடுப்பேன். இப்போ கேட்குறேன், இப்போ ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்திருக்கிறேன். சரி, உணவு நீங்கள் சொல்லுகிற பொழுது வேறு வேறு உணவுகள்லாம் இருக்குது. குறிப்பாக ஆரோக்கிய உணவுகளை குறைக்கப்பட்டு நிறைய சொன்னீங்க. வேறு என்ன உணவுகள்லாம் இருக்குது? ஆரோக்கியமான உணவுகள் உங்களுக்கு உணவு சாப்பிட மட்டும் தான் பிடிக்குமா, அது சமைக்கவும் பிடிக்குமா? நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அப்போ பெரிய ரபுள் எல்லாம் நடந்தாதான் கடையை கூடி போட்டு 3 நாளாக இருப்போம். கடையை கூடி போட்டு மீண்டும் எடுப்போம், குழம்பு வைப்போம், ரவை எடுப்போம், கட்டுவோம். இந்த வர்த்தக பயணத்தில் மறக்க முடியாத விஷயம்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? கிளாலியில் போட்ட கலட்டியே விட்டுட்டு வந்துட்டான். அணியத்தில் கட்டி வேணும் ஒன்றாரத்து போட்டு விட்டுட்டு நான் அந்த நித்த முடை மேலே படுத்துவோம். நடுவ சண்டையில் நடக்கும். நீங்கள் பொருட்கள் கொண்டு வர்ற போதே பொருள் எல்லாம் போய் அங்கெல்லாம் கட்டி கொண்டு வந்தேன். குழம்புல தம்பி அரையத்தினாலும் பவனியா கஞ்சால் உள்ள வேலை நான் தானே பார்க்கணும். அவர் போமிட்டு எடுத்துக்கிட்டு லோரி எல்லாம் பிடிச்சி ஏற்றிடுவேன். மிச்ச வேலை நம்மளுக்கு கஞ்சால பார்க்கும். அப்படி சவாலாக இருக்கே இல்லையா? அது சவால் தான், சவாலை சமாளித்து தான் இப்படி வந்திருக்கலாம். சரி, உங்களுடைய மனைவி உங்கள்கிட்ட வந்து ஓய்வெடுங்கப்பா எல்லாம் காணும், ஓய்வெடுங்கன்னு சொல்லி உங்களை மனைவி சொன்னது இல்லையா? கேட்குறேன். ஆனால் நீங்கள் இருக்கிறதா இல்லை? எனக்கு இது வந்து போகிறது நல்லா இருக்கு. சரி, உங்களோட மனைவி பற்றி சொல்லுங்கள். வீட்டில் இருந்தால் வருத்தம் கூடும், ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கும். தங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்களேன். மனைவியை பற்றி சொல்லுங்கள். அவர் என்ன செய்கிறார், எப்படி அவருடைய திருமணமா காதல் திருமணம்? அதுக்கு முதல்ல பேச்சு திருமணம், திருமண வாழ்க்கை, மனைவி பற்றி சொல்லுங்கள். எல்லாம் அண்ணா 81 பிள்ளை 82 81ஆம் ஆண்டு கட்டினாங்க. 2வது 84 86 88 90 5 பிள்ளை. எப்படி போகிறது குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள்? அப்போ கஷ்டம்தான், அப்போ பெரிய உழைப்பில்லை தான். அந்த வருமானத்தை வச்சு தான் சிகிச்சு வாழ்ந்தாங்க. அப்போ உள்ளவே 30 லட்சக்கணக்காக வாரதும் அப்போ கொஞ்சம் பவுன், அப்போ 10 பவுன் 5 பவுன்னு சொல்லுவார். 5 பவுனுண்டா 50 ரூபா, 10 பவுனுண்டா 100 ரூபா. இப்போ அதுதான் கதைக்கிறவ. 30 லட்சம் கோடி என்று கதைக்கிறேன். ஈழத்தில் கொடி கட்டி பறக்கிற ஒரு வர்த்தகர் எந்தெந்த சர்வதேச நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறீங்க? அமெரிக்கா போயிட்டு வந்துக்கேன், கனடாவுக்கு போயிட்டு வந்துக்கேன், ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துக்கேன், துபாய் போயிட்டு வந்துக்கேன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடம் போய் வந்துக்கேன், இந்தியா போய் வந்துக்கேன். எந்த நாடு பிடித்த நாடு? ஆஸ்திரேலியா பரவாயில்லை, அமெரிக்கா கனடாவும் பரவாயில்லை. இஞ்சத்தை சாப்பாட்டை போய் அங்கே நீங்கள் தேட இல்லையா? இஞ்சத்தை சாப்பாடு குறைவு இருக்குது, எடுத்து சாப்பிட்டான். தேடவே இல்லை. அப்படி இல்லாட்டி இந்தியன்ஸ் கடையில் போனால் அவங்களோட சாப்பாடு ஒத்துக்கொள்ளும். சைனாவுக்கு போயிருக்கேன். சரி, உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்று தான் இருக்கிறதா? நானே ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க, எல்லாம் நான் கிடைச்சேன், அந்தந்த நான் கிடைச்சேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏற்றம், அதே போல் மிகப்பெரிய சரிவு என்றால் இதை சொல்வீர்கள்? சரிவண்டோல் இல்லை, இப்போ அப்படியே இருக்கிறேன். சரி, இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன இதை சொல்லுவீர்கள்? அவே
தங்களை முதல் பக்குவப்படுத்தணும். இப்பவே அந்த காலையில் வெள்ளனை வேலையை திட்டமிட்ட அந்த டைமுக்கு எழுப்பி தங்களை வேலையை டைமுக்கு பார்க்கக்கூடிய இருந்தால் அதெல்லாம் பார்த்தோட்டு விளையாத ஆட்டோமேட்டிக்காக அவரை கொண்டு வரும் வளர்ச்சி பாதைக்கு. அப்படியே நோக்கத்தில் பிள்ளைகளுக்கு இல்லை. நான் என்ன இருந்தாலும் படுக்கிறது முன்னோ படுக்க பார்க்கணும், வெள்ளை எழும்ப பார்க்கணும். 4 மணி என்ன 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுப்போம். நான் 3 மணிக்கு டைம் ஒன்றும் வைக்கிறேன் இல்லை, எல்லாம் வைக்கிறேன் இல்லை. 8:30 படத்துவேன், 8 மணி நியூஸ் வைப்பேன், 8:30 படத்து வந்து மச்சு. நேற்று கொஞ்சம் மச்சு பார்த்தனா லேட்டாக போச்சு. 100 திருவாள் பார்த்தேன். ஒரு மாதிரி கவலத்தை காப்பாற்றிட்டான், கவலத்தை காப்பாற்றிட்டான். அது எதிர்பார்க்காம குறைஞ்சா பின்ன போச்சு. கொஞ்சம் பாரவை ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் இப்படி மச் பார்க்குற தவிர தியேட்டருக்கு போய் படங்கள் பார்த்தேன் அப்படி ஒன்று அந்த நேரம் பார்த்தேன். அப்படி போகிறேன். அப்போ பள்ளிகள் கேட்டாலும் போகிறேன். அப்போ போகிறேன். விருப்பம் இல்லையா இல்லை தொழிலில் நேரம் இல்லையா? நேரம் இல்லை. இப்போ படம் டிவியில் வந்தா பார்க்கறது. இப்போ படத்தை குறைத்து பார்க்கக்கூடிய படம் இல்லை. அதை நான் பார்த்தா என்ன இருக்கு, வீட்டிலையும் அதை போட்டு பார்க்கலாம். சரி சரி. ஆன்மீகம், வர்த்தகத்துறை, இப்போ படம் பாட்டு தரேன் ஜீப்பில் இருக்கு வாகனத்தில் படம். அது எத்தனை நேரம் போட்டு கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, அலுப்பில்லாமல் சலிப்பில்லாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற இந்த வயசு வரையும், கிட்டத்தட்ட 7ஆம் ஆண்டுலேருந்து இத்தனை வயசு வரையும் சொன்னால் நீண்ட காலம் ஒன்று இந்த வர்த்தகத்துறையில் பயணிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. பல இளைய தலைமுறைக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம்ன்றது நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். கிடைக்கிற வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எனக்கு தோட்டம் கிடக்க விரும்புகிறாரு. அங்கே மேலாடுற வச்சு செய்ய எனக்கு லாபம் கிடையாது. ஒரு சொந்த ஆள் 2 செய்தால் அவன் மாதம் 1 லட்சம் உழைக்கிறான். நான் சொன்ன 10 கூலி எண்ணுவான், 15 கூலி எண்ணுவான். எத்தனைக்கு வாரா எத்தனை போறான்னு தெரியாது. அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு விட்டு தரான். அது ஒரு மாதத்துக்கு முந்தி விற்றா 14 லட்சம். அந்த டைமுக்கு வச்சு டைம் பிடிங்க தெரியல. ஆக்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டது தங்களை பார்க்குறாங்க. என்ன பார்க்க ஒரு வியாபாரத்துக்கு மிக முக்கியமான தொழிலாளர்கள், அதே போல் நேர முகாமைத்துவம், இரண்டும் கிட்ட தான் ஒரு வியாபாரத்தை நாங்கள் நல்லா நடத்த முடியும். ஒரு நாள் பிரச்சனை. இப்போ வாகனங்கள் எல்லாம் ஓடுது, அதுக்கு ரேவண்ட நம்பிக்கை இருக்கும். நான் ஒரு நேரம் முருகண்டி பிள்ளையாவோ இல்லை சாப்பிட இறங்கி யோசிச்சிடறேன், எனக்கு இவ்வளோ வாகனம் ஓடுமான்னு. அப்போ பெரிய பெரிய விலாசம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. 75ஆம் ஆண்டு கதை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் 2000 பிறகு தான் உங்களுக்கு கதை தெரியும். இப்போ நாங்கள் அதை டக்குனை விட்டுட்டு போயிடலாம். நின்றா போல போனால் அது வேற. மனுஷன் வாழ்க்கை நின்றா போல ஊடியோடும் போடுவேன். அதைத்தான் தேடுவோம் நாங்கள் இனி. அப்போ அது வேற நல்ல பணிகளை செய்வோம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் சேர்க்குறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதை விட இளையவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம். திரு ESP நாகரட்னம் அவர்கள் வர்த்தகத்துறையில் தனக்கு ஒரு தனியான நாமம். அவர் இன்றைக்கு ஒரு பெரிய பிரபலமான வர்த்தகராக தெரிந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு சிக்கல்களை தாண்டி எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். படிப்பினைகளை எடுத்துக்கொள்வோம். வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் உங்கள் டிடிஷியான் என்று அர்பின் ஹாலக் கணநாதன் உஷாந்தன். வணக்கம்.